ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இந்த சேனைக்கிழங்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு மட்டும் இல்ல, பையனோட ஃபேவரட்டும் கூட. எந்த ரெசிபி செஞ்சாலும் தீந்துரும், வாங்கி கொஞ்ச நாள் ஆனா கூட கெடாம அப்படியே இருக்கும். அப்படிங்கறதுனால வீட்டுல எப்படி உருளைக்கிழங்கு வெங்காயம் ஸ்டாக்ல இருக்குமோ அதே மாதிரி எங்க வீட்டுல சேனைக்கிழங்கு ஸ்டாக்ல இருக்கும். ரொம்ப நாள் ஆச்சு வாங்கி. இன்னைக்கு சேனைக்கிழங்கு வச்சு எங்க ஊர்ல இதை கட்லெட்னு சொல்லுவாங்க. எங்க ஊர் கல்யாண விருந்துல இந்த டிஷ் கட்டாயமா இருக்கும். சேனைக்கிழங்க நல்லா தோல் எல்லாம் சீவி பெரிய பெரிய பீசஸா கட் பண்ணி தண்ணியில போட்டு ஒரு 3 தடவை 4 தடவை நல்லா வடிகரண்டி வச்சு வடிச்சு ஃப்ரெஷ்ஷான தண்ணியில போட்டு எடுத்தோம்னா கம்ப்ளீட்டா மண்ணெல்லாம் போயிடும். சேனைக்கிழங்கு கட் பண்ணி தண்ணியில தான் போடணும். அந்த தண்ணியை மறந்து கூட தொட்டுறாதீங்க. மறந்து கை வச்சு தொட்டுட்டீங்க அப்படின்னா உடம்பெல்லாம் அரிக்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப நேரம் ஆகும் அதுல இருந்து நம்ம வெளியே வர்றக்கே. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா சேனைக்கிழங்க உப்பு மஞ்சத்தூள் மட்டும் போட்டு ஒரு 50% வேக வச்சு எடுத்துக்கலாம். ஹை ஃபிளேம்ல வச்சா ஒரு 5-6 நிமிஷத்துக்குள்ளேயே அந்த 50% வெந்துரும். குக்கர்ல போடாதீங்க. குக்கர்ல போட்டா சம்டைம்ஸ் அது வந்து ஸ்மாஷ் ஆயிரும். ஓவர் குக் ஆயிருச்சு அப்படின்னா கட்லெட் நல்லா இருக்காது. இந்த சேனைக்கிழங்கு வேகறக்குள்ள இதுக்கு ஒரு மசாலா தேவை. அந்த மசாலா அரைச்சுக்கலாம். அந்த மசாலாக்கு ஒரு கைப்பிடி தேங்காய், ஒரு பெரிய ஸ்பூன் சோம்பு, ஒரு 7-8 பல் பூண்டு, 3 காஞ்ச மிளகாய் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் கொரகொரன்னு அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த கட்லெட் தாளிக்கிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஒரு பட்டை 2 கிராம்பு போட்டுட்டு கொஞ்சம் நீள நிலமா அறுத்த வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு ஒரு 50% வெந்ததுக்கு அப்புறம் தக்காளி பொடி பொடியா அறுத்தது ஒரு தக்காளி தான் சேர்த்திருக்கேன். அந்த தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஸ்டவ் லோ ஃபிளேம்ல வச்சுட்டு இந்த கட்லெட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லைன்னா அரை ஸ்பூன் பிளெயின் மிளகாய் தூள் போட்டுக்கலாம். ஈவன் காஞ்ச மிளகாயை தேங்காய் கூட அரைக்கிறோம் இல்லையா, அதுக்கு பதிலாக கூட ஃபுல்லாவே பிளெயின் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறதுனா சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் இந்த மசாலா எல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஆயில் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜ்ல வேக வச்சிருக்கிற சேனைக்கிழங்க வடிச்சு இதுல சேர்த்துக்கலாம். லோ ஃபிளேம்ல வச்சு நல்லா குக் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பீஸ் சேனைக்கிழங்குலையுமே இந்த மசாலா நல்லா கோட்டா இருக்கிற மாதிரி வரணும். அது வரைக்கும் அதுக்கான டைமை கொடுத்து நம்ம கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணணும். ஃபைனலா மல்லித்தலை போட்டு இறக்கணும்னா சூப்பர்பான கல்யாண வீட்டு கட்லெட் ரெடி. யூடியூப்ல ரீசெண்டா தான் 3 மினிட்ஸ்க்கு ஷார்ட் வீடியோ போஸ்ட் பண்ணலாம்னு சொன்னாங்க. இந்த மாதிரி சில ரெசிபிஸ் எல்லாம் கொஞ்சம் டீடைலா சொன்னாதான் கிளியரா புரியும். சோ அந்த 3 நிமிஷம் ஆப்ஷனை வச்சு 2 நிமிஷத்துல இந்த வீடியோவை கவர் பண்ணி சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு ஓகேவான்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க.